உப்பு பரமாச்சாரியார் எத்தனை மகான்கள் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் குறை எல்லாத்தையுமே இருக்கும். குறை இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் குறை காண்பா. குறை காண்றது தானே, நம்ம கண்ணோட்டம் தானே. அதுக்கு தான் திருவடி எப்படி வள்ளுவர் அழகாக சொன்னார். இந்த பாதுகா விளக்கம் எல்லாரும் சொன்னதை தான் சொல்ல போகிறேன். வள்ளுவர் ரொம்ப நான் சொன்னார், படி படின்னர். இதில் பாருங்க என்ன அழகு பாருங்க. எடுத்த உடனே படி சொல்ல, படிச்சா என்ன பிரயோஜனம்னு. அப்போ அப்போ படின்னு அர்த்தம். என்ன சொல்றார், படிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னா அர்த்தம் படிக்கணும். நீ உடனே வேலை கிடைக்கும், ஆமாம் அது ஒரு பிரயோஜனம். அடுத்தது, கற்றதனால் ஆய பயன் என்கொல் பாலறிவன் நற்றாள் சொழார் எனின். எவனொருத்தன் பகவான் திருவடியை பற்றவில்லையோ அவன் படித்து பிரயோஜனம் இல்லை. இதுக்கு கொஞ்சம் மாற்று ஒரு விளக்கம் பார்க்கலாமே. நம்ம இதுக்கு முதலையே பகவான் திருவடியை பிடிச்சுட்டோம்னா படிப்பு வந்துடும். புரியுதோ? கல்வி அதான் சொன்னா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கல்வி கரையில். இப்போ இந்த லௌகீக படிப்பு மட்டும் இல்லை, பிரபந்தம் படிக்கிறோம், ராமாயணம் இப்போ படிக்கிறேள் கேட்கிறேள், இது ஒரு கல்வி. இப்போ நீங்கள் கேட்குற உபன்யாசம், இட் இஸ் கால்டு வாழ்க்கை கல்வி. ஆமாம், கேட்கணும். அதில் தான் கற்றிலனாயினும் கேட்கன்னா. நீங்கள் எத்தனை ராமாயண புஸ்தகத்தை எடுத்து படித்தாலும் வியாக்கியானம் புரியாது. இப்போ நாங்களே படிக்கிறோம், எங்களுக்கு புரியாது. சொல்கிற போது தான் புரியும். புரியுது? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்லணும், நீங்கள் கேட்கணும், அப்போ தான் அது புரியும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ராமாயணம் சப்ஜெக்ட் இந்த புக்கில் இருக்குது, வியாக்கியானம் புக்கில் இருக்குது, புரியணுமே. அது படிக்க படிக்கத்தானே புரியும். அதில் மளிகை ஜாமான் வாங்கி வச்சுருக்கா, மிளகா வத்தல்லேருந்து எல்லாம் இருக்குது, சோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் டின்னாக இருக்குது, அரிசி எல்லாம் இருக்குது. அப்படியே இருந்த சமையல் ஆகிடுமோ? அதை எடுத்து சமைக்கிற போதானே, பக்குவம் பண்ணுற போதானே ஒரு ருச்சியாக ஒன்று வருது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற போது இதெல்லாமே எடுத்து போடுறா, அப்பப்போ பண்ணுறா, நமக்கு பண்ணித்தரா. இது சமையலுங்கிறா, இது டிஃபனுங்கிறா, இது ஸ்வீட்டுங்கிறா. எல்லா பொருளும் சமையக்கட்டில் தான் இருக்குது. பாருங்க, தனித்தனியாக இருந்தது. இப்போ அவளுக்கே கேளுங்கோ, இப்போ என்ன பண்ணுறேன்னு. நீங்கள் செத்த இருங்கோ, நான் இன்றைக்கி ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கிறா, நான் பண்ணிட்டு கூப்பிட்றேங்கிறா. இப்போ அவளுக்கு ஒரு பொம்மநாட்டியை கேளுங்க, நீங்கள் என்ன பண்ண நீ சொல்கிறேனே அப்படிங்கிறா. அவள் ஒரு சாம்பாரை வைக்கிறா, ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும், யாரோ சொல்லி கொடுக்குறா, இதை பண்ணுங்கோங்கிறா, அதை பண்ணி பார்க்குறா, வச்சுக்கோங்களேன். இப்படித்தானே பரவும். அப்போது நம்ம அதை சாப்பிட்றப்போ நல்லா இருக்கே, இது பிரமாதமாக இருக்குங்க. எல்லாம் ஏற்கனவே அங்கே இருந்து அரிசி பருப்பு தான், புதுசாக ஒன்றும் வாங்கிட்டு வரல, மளிகை சாமான்னு எல்லாம் இருக்குது. அப்போது இதுதான் ராமாயணம், பாரதம் எல்லாம் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட உபன்யாசம் பண்ணுற போது, நீங்கள் கேட்குற போது அதுக்கு வியாக்கியானங்கள் வருது, ஏற்கனவே எழுதி வச்சுருக்கா. புரிகிறத புஸ்தகம் அப்படியே வாங்கி வச்சோம்னா அப்படியே இருக்கும். அதுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கணும். இதுதான் நம்மாழ்வார் சொன்னார், பெருமாள் திருவடியை பிடி. உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடரடி தொழுதழன் மனனே. துயர் அரு, துன்பத்தை வேறு. நீங்கள் பாதுகாப்பட்டாளத்தோட பாதுகா வியாக்கியானம் சரின்னு நினைக்காங்க. இனிமேல் ராமாயணம் பூரா திருவடி வியாக்கியானம் தான், சரணாகதி தான் எல்லா காண்டத்துலேயும். ஆமாம், இது என்ன சொல்கிறது, பரதாழ்வானோட பாதுகாப்பட்டாப்பிட்டையும் பெரிய அஸ்திவாரம் போட்டாப்புல, ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட்டுங்கிறாங்க. ஒரு எவ்வளோ பெரிய அடுக்கு மாடிலாம் கட்டுறா, 24 கிரவுண்டு ப்ளஸ் 22 அப்படிங்கிறா, 23ங்கிறா. அப்போ அந்த கீழே அதுக்கு எவ்வளவு பெரிய அஸ்திவாரம் போட்டிருக்கணும். இதை தாங்கணும், இந்த கட்டடத்தை தாங்கணும், அதில் சாமான்களை தாங்கணும், அதில் மனுஷாலை தாங்கணும். இவ்வளவும் தாங்கிறதுக்கு அஸ்திவாரம். புரிஞ்சதோ?
பகவான் திருவடிக்கு அஸ்திவாரம் போட்டது வரதாழ்வான். ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அவர் தான். அதுதான் துயர் அறு சுடரடினர். துன்பத்தை வேறு அறுப்பது. அறுப்பதுன்னா நீங்க நெல்ல பாருங்க, நெல்ல அறுத்தான் என்ன கவனிங்கோ, களை எடுத்தான்ங்கிறான். களை அறுத்தாங்கல, நெல்லை தான் அறுப்பா. நெல்லை நம்ம அறுத்தாச்சுன்னா திருப்பி முளைக்காது, திருப்பி நாற்று நடணும். அதே களைய எடுத்தாங்கிறான், களை பிடுங்கினான். களை அறுத்தாங்கல, ஏன்னா இந்த புல்லுக்கு யாரும் விதை போடலை, தானே முளைக்கும். அது மாதிரி அது தானே முளைக்கிறது கெடுதல். நல்லது எப்பவுமே தானே முளைக்காது. ஆனால் அதனால்தான் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு, எல்லாரும் களை எடுத்தாங்கிறார். அவர் நம்மாழ்வார் சொல்றார் களை அறுத்தான்னார். ஏன்னா அதை எதுக்கு முளைக்க விடணுங்கிறார். துயர் அறு சுடரடி. துன்பத்தை வேறு அறுக்கக்கூடியது, நம்முடைய துன்பத்தை அறுத்து தள்ளக்கூடியது. பாருங்க, பரதாழ்வானுக்கு வந்த துன்பம் அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சே, இருக்கிற இடம் தெரியாம. என்ன காரணம்? பெருமாள் திருவடியே கதின்னு வந்துட்டான். அவனோட திருவடியைத்தான் பிடிக்கணும், வேற எதை பிடிக்கிறது நம்ம? அவன் திருவடியை பிடிச்சாதான் நம்முடைய கஷ்டமே போகும். நீங்க கேட்பேன், எல்லாரும் கஷ்டப்பட்டாலே, இந்த பூமியில அடியார்களும் கஷ்டப்பட்டா, எல்லாருமே கஷ்டப்பட்டாலே. ஏன் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லௌகீகமா எப்பொழுது ஒரு சிரமம் வருதோ பாபம் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அப்படியே நல்லவாளே கஷ்டப்பட்டா, நம்மளே கஷ்டப்பட்டோம்னா சங்கத்தை தான் நெருப்புல காட்டுறோம். அப்பதான் செயின் பண்ணலாம், மோதிரம் பண்ணலாம், வளையல் பண்ணலாம், நெருப்புல காமிச்சாதான். அது மாதிரி நமக்கு சிரமப்பட்டா தான் பகவானை இன்னும் உணர்வோம். சௌக்கியத்தில் உணர மாட்டோம். யாராவது உணர்வோமோ? சௌக்கியமாக இருக்கிற போது உணர மாட்டோம். நல்லா ஏசியில் உட்காந்து ஜில்லு ஜில்லுன்னு என்ன சாப்பிட்டு கிரிக்கெட்டு பார்த்துட்டு இருக்கிற போது யாராவது உணர்வணும்? கரண்ட்டு போனால் தான் உணர்வான். ஆமாம், இப்போ இல்லை என்ன மாதிரி இல்லைன்னா கிரிக்கெட்டில் கிறுக்கனாக இருக்கிறவன் இருந்தால் விக்கெட்டு விழலைன்னா உணரும். இப்போ விக்கெட்டே விழலைன்னு வச்சுக்கோங்க, ஆமாம். நான் உபன்யாசத்துக்கு போகிற இடத்துல கிரிக்கெட்டு பார்ப்பேன், பசங்கள்லாம் சுற்றி பார்ப்பேன். விக்கெட்டு விழாது. மாமா நீங்கள் வேண்டிக்கோங்க மாமா. ஆமாம் இந்த பாரு இப்போ விழுந்துரும் பாருங்க. இப்படி கும்பலை அப்படி போடுவான், போட்டோன்னா அம்பேர் கத்தினோன்னு எழுப்பிட்டு இப்படி கொடுப்பான். பார்த்தியா அப்படி. இப்போ பாரு இந்த ஓவர்லேயே 2 விக்கெட்டு விழுவும் பாருங்க. இங்கே நான் நமக்கு அப்படி சிரமத்தை, அதனால தான் குந்தி தேவி கேட்டால் சிரமத்தை கொடுன்னு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பூமியில் சிரமம் யார் படலை போய் கோட்டுக்குவா. நம்ம வாழறதே சிரமம். நீ எல்லாம் சொல்கிற மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாச ஆசிரமம், எல்லாம் சிரமம். பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமம் எல்லாம் சிரமம்தான். எங்கே நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யாரை வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, ஒரு சிரமம் சொல்லுவோம். ஏதோ ஒரு சிரமம் சொல்லுவான். யாரை வேணாலும் கேளுங்க. நீ நம்ம நினச்சிட்டு இருப்போம் உன் பெரிய கோடீஸ்வரன். நான் உங்களுக்கு பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய மில் ஓனரை நான் உபன்யாசம் வச்சிரு, பெரிய பங்களா. இந்த மாதிரி ரூமெல்லாம் கட்டி போட்டிருக்கிற ஒரு இடம் எனக்கு தனியாக ஐயங்கார பிராமணனை போட்டு தளிகை நடக்கிறது. காத்தால ஹிந்து பேப்பர் வந்தவுடனே அந்த கோடீஸ்வரன் எங்கிட்ட தான் முதல்ல கொடுப்பார், நீங்கள் படிங்க. ராத்திரி உபன்யாசம் முடிச்சுட்டு அவரோட வந்தோடனே இந்த மாதிரி ஓப்பன் இடம், இந்த மாதிரி ரூமுக்கெல்லாம் வெளியில் அவள் பங்களால் இந்த பெஞ்சு இருக்கே, இதை போட்டுன்னு நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுவோம். அவர் ராத்திரி 10 மணிக்கு ஜாதகத்தை எடுத்து எங்கிட்ட போடுறார். எனக்கு சொல்லுங்க, என்ன நீர் எவ்வளோ பெரிய முதலாளி, நீ போய் என்கிட்ட கேட்குறேன்னு. நீங்கள் தான் பாருங்களேன் என் ஜாதகத்தை, நான் நிம்மதியாக இருக்கேனான்னு பாருங்கிற. நிம்மதி இல்லைங்கிற கண்ணில் அவர் சொல்கிறார்,
இப்போ உங்களோட தினம் சாயந்தரம் 2 மணி நேரம் வரையும் பார்த்தேடா உபன்யாசத்துக்கு, என் ஆயுசிலேயே இந்த 10 நாளாக தான் நிம்மதியாக இருக்குங்கிறார். பாருங்க, அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதே ராமாயணம் பாரத்தை காரில் போகிறப்ப கேட்டுன்னு போங்கன்னு. அதுதான் பண்ணுறேன் சாமி. ஆனால் நான் என்னை பார்த்தா எல்லோரும் நான் என்னவோ இவ்வளவு பஸ் இருக்குது, இவ்வளவு மில்லு இருக்குதுன்னு நினச்சின்னுக்கா காரில் போகிறேன்னு. பார்த்தேல, அவர் ஒரு குறை சொல்கிறார். யாருக்கு இல்லை, ஒவ்வொருத்தருக்கு. அதனால்தான் பகவான் திருவடி எப்படி இப்போ ஒரு வியாக்கியானம் சொல்லிட்டு திருவடி பெருமைக்கு வரேன். இந்த பாதுகா சாஸ்திரத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார், தசரத சக்கரவர்த்தி தீர்மானம் செய்த, நம்ம எல்லாம் ஏன் கவலைப்படுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. பகவான் நடத்தணும், பகவான் கிருபையில நடக்கணும் அப்படின்னு யாரும் தீர்மானம் பண்ணுறதில்லை. நம்ம தீர்மானம் பண்ணும்போதே நான் பண்ணுறேன், நீ கேளு, நான் சொல்கிறத கேளுங்கோ. நம்ம ஆத்துக்காரியப்பா சொல்கிறோம், நான் பண்ணுறது, நான் சொல்கிறத கேளு. அப்போ ஆத்துக்காரி சொல்கிறோம், நீங்கள் இதை கேட்க மாட்டேடா அப்படிங்கிற பூச்சு. அதனால தான் தோற்று போகிறது. பகவான் கிருபையில் நடத்தணும்னு வேண்டிக்கோங்கன்னு ஒருத்தருக்கு பேசிக்கணும். அப்போ தான் குடும்பத்தில் நிம்மதி வரும். தசரத சக்கரவர்த்தி நான் தீர்மானம் பண்ணேங்கிற, அதில் தான் கைகை தீர்மானம் பண்ணுறான். தசரதன் தீர்மானம் பண்ணது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம். கைகை தீர்மானம் பண்ணது பரதாழ்வானுக்கு. பகவானான ராமன் தீர்மானம் பண்ணது பாதுகைக்கு. புரிஞ்சுதா? பகவான் யாருக்கு தீர்மானம் பண்ணுறானோ அதான் நடக்கும். நீங்கள் இன்னைக்கு இங்கிலீஷில் ஒரு வச்சகன்னு சொல்கிறேன், நீங்கள் படித்தவாளாக உட்காந்துகள், மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். அந்த பதமே எனக்கு பிடிக்கலை. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ப்ரப்போஸ் எனி திங் டு காட். இப்போ தான் தீர்மானமே கூடாதுங்கிறனே. யூ ஷுட் பெக் ஹிம். நான் பெக் பண்ணுறேன், பகவான் கிருபை பண்ணுங்கணும். நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறதை இன்னொரு மனுஷனே ஏற்றுக்கலையே. தசரதம் ப்ரப்போஸ் பண்ணதை கைகை ஏற்றுக்கலையே, செகண்ட் பண்ணுறவ ஏற்றுக்கலையே. அப்புறம் நீங்கள் நம்ம எப்படி பகவான்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறது? அதனால் நாம் நீங்கள் அதுதான் ப்ராக்டிக்கலாக நடந்துட்டுருக்கு. இப்போ சொல்லிட்டு இருக்கா பாருங்க, எல்லாரும் அலையிறா பாருங்க, அடுத்தது நான் தான். இந்த அடுத்தது நான் தான் சொன்னால் ஒத்தனாவது வந்த சரித்திரமே கிடையாது. நீங்கள் பாருங்க, யாரா நான் தான் அடுத்தது சொல்லுங்க, யார் அடுத்ததுன்னு சொல்கிறது? நான் உங்களையே கேள்வி கேட்குறேன். நம்ம எல்லாம் 2016 யாருக்கு ஓட்டு போட்டோம்? ஜெயலலிதா. இப்போ யார் ஆட்சி பண்ணுற? எடப்பாடி. நீ எடப்பாடிக்க போட்டு நாளைக்கு வேற பாடி வரும், குறிஞ்சி பாடி, ஏதோ ஒரு பாடி வரும் வச்சுக்குவேன். நீ பாரு, நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நாம யாருமே ஒன்று எந்த விஷயம். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கான்னு பல தடவை சொல்லியிருக்கேன். பத்திரிகையில் எப்படி அடிக்கிறோம்? பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பகவத் கிருபையால் ஆச்சாரியால் அனுகிரகத்துடன் போடுறோம். பார்த்தல, இதுலேருந்து கற்றுக்கோங்க. நான் நினச்சா இதை பண்ணுவேன், நான் நினச்சா அதை பண்ணுவேன்னு விட்டுருங்கோ. அதான் இப்போ சொன்னேன், நான் மறைங்கிறதுக்கு விளக்கு. நான்கிறதையே விட்டுறணும். பின்னால் கிஷ்கிந்தா காண்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்? நான் என்னத்துக்கு? அதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொன்ன அடியேன். அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட், அடியேன்னு சொல்லணும். நீங்கள் எல்லோரும் பத்திரிகையில் பெடுப்பிண்டு பண்ணலாம் என்னுடையன்னு போடுறேன், எனது குமாரன் இப்படி தான் போடுறேன். வைஷ்ணவ ஒருத்தந்தான் அடியேன்னு போடுறான். பாக்கி எல்லாரும் எனது குமாரன்னு போடுறே. எப்படி பத்திரிகையில் போடுற எனது குமாரன்னு? என்ன உறவு? தாலி கட்டினவுடனே பொண்டாட்டி ஏம்படையான்னு கூட்டின்னு போப்புறான், மாப்பிள்ளை என் பொண்டாட்டின்னு கூட்டின்னு போப்புறான். நீ என்னதுன்னு போட்டிய? அடியேன்னு போட்டால் தான் உரிமை இருக்கும். அடியேங்கிற போதே நம்ம விட்டு கொடுத்துட்றோம். பார்த்தல, நான் உபன்யாசத்தில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆமாம், ஸ்மார்த்த வீட்டில் தான் அடியேன்னு போடாமல் எனதுங்கிறான். போடாது. இனிமேலாவது நான் என் பொண்ணு கல்யாணத்தில் அடியேன்னு தான் போட்டேன். அடியேனுடைய, நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலே வளர்ந்தோம். அதனால்
அடியேன்னு பிரிண்ட் பண்ணுங்க இனிமே. ஆமாம், அது தமிழ். ஆமாம், ரொம்ப பேர் ஐயங்கார் பாஷைங்கிறான். அவள் தமிழ் பேசினான். சாற்று அமுது, கரி அமுது, திருக்கண்ணல் அமுது, சுத்த தமிழ் அது. ஆமாம், அவளுக்குன்னு ஒரு பாஷை கிடையாது, சுத்த தமிழ் பேசினா. அடியேன்னு சொல்லு. அதுதான் எப்பவுமே சொந்தன். இப்போ பாருங்க, இந்த நேற்றுக்கு சொன்னேன் சத்துருக்குன ஆழ்வாரை பற்றி என்ன பேச்சிருக்குன்னு. அந்த 3 பேரும் கைங்கரியம் பண்ணாலே. இவ பாதுகை எடுத்துன்னு வந்து எப்படி பூஜை பண்ணா என்னங்க. அப்புறம் பாதுகை விளக்கத்துக்கு வரேன். பாதுகையை தலையில் வச்சுக்கிண்டு வந்தார் வரதாழ்வார். நந்தியம்பதிங்கிற கிராமத்தில் வச்சு பூஜை பண்ணுறார். திரும்ப சிம்மாசனத்தில் வச்சார். ஊர்வலம் வந்து திருமஞ்சி அதில் திருவாராதனம்லாம் பண்ணுறார், திருமஞ்சனம் பண்ணுறார். பாதுகைக்கு திருமஞ்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஏன்னா இவரோட ஒரு பாதம் தான் பிரம்மலோகம் போச்சு. அங்கே பிரம்மா அபிஷேகம் பண்ணார். அப்போ உற்பத்தியானதான் கங்கை. இருந்தாலும் பண்ணுறார். திருமஞ்சனம் பண்ணி திருவாராதனை எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டார். எல்லாம் பண்ணிட்டு வழக்கம் போல் என்ன பண்ணார், பூவெல்லாம் போட்டுவிட்டு இந்த கிரீடத்தை எடுத்து வசிஷ்டர்கிட்ட கொடுத்தார். ஏன்னா அவர் தானே எல்லாருக்கும் கிரீடம் சூட்டுறவர், பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறவர். அவர் பர்மனண்ட்டு ஜனாதிபதி வச்சுக்கோ. அவர் தான் பதவி எடுத்து வைக்கிறவர். கொடுத்தாங்க கிரீடத்தை கொடுத்த உடனே இந்த வசிஷ்டர் கையில் கிரீடத்தை வாங்கினார். அவருக்கு கையெல்லாம் நடுங்கிச்சு. இந்த கிரீடம் சூட்டுற போது கண்ணில் ஜலம் விட்டார் தாரதாரைய. வரதனை பார்த்தார், கும்பிட்டார். அவருக்கு சிஷ்யனாச்சே. என்ன குருவேன்னா, இந்த சூரிய வம்சத்தில் இன்னி வரைக்கும் மனு, மாந்தாதா, பகீரதன் எல்லாரும், நாளைக்கு ராமன் 14 வருஷம் கழிச்சு வரப்போகிறான். அவனுக்கும் கிரீடம் அடியேன் தான் சூட்ட போகிறேன். அதில் மாற்று கருத்து இல்லை, அடியேன் தான். ஆனால் வரதா, இந்த பாதுகைக்கு கிரீடம் சூட்டுற ஒரு தகுதி எங்கிட்ட இல்லை. ஏன்னா இந்த குலகுருங்கிற பதவியை விடாமல் வச்சுட்டு இருக்கேன். நீ தான் வந்த பதவி வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு எம்பெருமான் திருவடியே கதின்னு போய் திருவடியை வாங்கிட்டு வந்த. இந்த திருவடிக்கு கிரீடஞ்சூற்ற பாக்கியம் உனக்குத்தான் அருகதை இருக்குன்னு. திருவடி, அந்த திருவடிக்கு பட்டாபிஷேகம் பண்ற பாக்கியம். ராமனுக்கு கூட பட்டாபிஷேகம் பண்ணார் வசிஷ்டர். ராமனோட திருவடியை தொடமாட்டேன்ட்டார். அப்படின்னா இதுலேருந்து பார்த்துக்கோங்க, கோவிலில் ஒருத்தர் அர்ச்சகராக இருக்கான்னார், அவர் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கு. யோஜனை பண்ண. நம்ம எல்லாரும் தொட முடியுமா பெருமாள் திருவடியை? அந்த சடாரியை எடுத்து நம்ம தலையில் வைக்கிறாரு, எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை, அவர் சொல்கிறார். இந்த இதில் இன்னொன்று திருவடியோட பெருமையை கேளு. அந்த திருவடியை சிம்மாசனத்தில் வச்சார். 14 வருஷமும் திருமஞ்சனம் திருவாராதனம் பூ போட்டு சதா ராமனே ராமநாமா ஜபம் பண்ணி ராமா 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 ராமான்னு ராமனோட பாதுகைக்கு போட்டு ராமா ராமா ராமான்னு போட்டு இங்கே தரையில் படுத்துண்டு. நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் முந்தானவே சொன்னேன், இருக்கிற போதே இல்லாத மாதிரி இருங்க. நம்ம எல்லாரும் நான் பழகினுட்டேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்லக்கூடாது. இருக்கிற போதே நமக்கு என்ன வேணும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். கோடீஸ்வரனாக இருந்தாலும் இதானே. பரதாழ்வான் சிம்ம அரியாசனத்திலே இருக்க வேண்டியவன் அரியாசனம் வேண்டான்னு சொன்னா தூக்கி எறிஞ்சு தரையில் படுத்துட்டு இருக்கான். நீங்க அதான் சத்ருகுணாழ்வார் தரையில் படுத்துட்டு இருக்கு. 14 வருஷம் சம்பிரதாயத்தில் எடுக்கிறா. இளைய பெருமாள் ராமபெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு சகலத்தை துறந்த. அவனுக்கு துறக்கலான்னு சொல்லவும் கூடாது, அவனுக்கு ராஜாங்கத்திலே ரைட்டு கிடையாது. துறக்கிறதுக்கு என்ன இருக்கு? ராமனுக்கு கொடுத்தது ராமனுக்கு வாங்கி பரதன்ட்ட கொடுத்தாச்சு. பரதன் வேண்டான்னா திருப்பி ராமர்கிட்ட கொடுத்தான், பாதுகை வாங்கிட்டு வந்தான். லட்சுமணனுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் போனான், சீதை போனான், அங்கே தொண்டு பண்ணா, இல்லைன்னு சொல்லலை.
அங்க போன இடத்துல எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதை பத்தி இல்லை. இருக்கிற இடத்துல 14 வருஷம் சகலத்தையும் சுரந்து தரையில படுத்துண்டு, புரியுறதோ, பழத்தை சாப்பிட்டுண்டு காவிய கட்டிக்கிண்டு 14 வருஷம் கானகம் போனால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி பரதாழ்வார், சத்துருகுணாழ்வார், ஊர்மிள, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி இவா அவ்வளவு பேரும் இருந்தா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த 5 பேரும் இவா 5 பேரும் அங்கே இருந்ததுனால்தான் இவா 3 பேர் இங்கே சாகசம் பண்ண முடிஞ்சது. தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பரதாழ்வான் நீங்கள் எல்லாருமே ஒன்றை கற்றுக்கணும். பரதாழ்வான்லேருந்து, இளைஞர்கள்லேருந்து கற்றுக் கொடுக்குற போதே கற்றுக் கொடுங்கோ குழந்தைகளுக்கு. நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், சோஃபஸ்டிகேட்டடாக இருப்பேன், அதெல்லாம் சொல்லவே கூடாது. எனக்கு அது அர்த்தமே புரியலை. பெருமாளோட திருவடியை பற்றி சொல்லாத ஆழ்வார்கள் கிடையாது, மகான்கள் கிடையாது. நேற்றுக்கே பார்த்த பையத்துகின்ற பரமன் அடிபாடி எம்பெருமானுடைய திருவடியை பிடிங்கிற ஆண்டாள் நாச்சியார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாக மறையடியே. அன்றைக்கே அகலிக விருத்தாந்தத்தில் பார்த்தோம். அருணகிரிநாதர் சொன்னார், கல்லிலே பொற்றாள் படவே பகவானோட திருவடி பட்டது, கல்லிலே பொற்றாள். நமக்கு ஜனிக்கிற போது நம்ம தாயார் வயத்தில் இருக்கோமே, அப்போ 8ஆம் மாதத்தில் நமக்கு சீமந்தம்னு பண்ணுறா, சுத்தம் பண்ணுறா. நம்மளை அவ மதத்தில் எப்படி ஞானஸ்தானம்னு சொல்கிறாளோ, நம்ம மதத்தில் நம்ம கர்ப்பத்திலேயே சுத்தம் பண்ணுறோம் குழந்தை. ஏன்னா அந்த இரத்த சம்பந்தம் இருப்பதுனால் 8ஆம் மாதத்துலேருந்து நம்ம ஜீவன் தன்னிச்சு வேலை செய்யும். அப்போ என்னாகும், நமக்கு போன ஜென்மால நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு போன ஜென்மால யாரு நமக்கு தெரியறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திருப்பி இதில் போய் மாட்டிக்கிறோமே, தப்பிச்சு போயிடலாம்னு பார்க்குறோம். அந்த 2 மாதம் எப்படியாவது ஓடி போயிடலாங்க. இதைத்தான் இந்த டாக்டர் கேட்குறான், மூமெண்ட் இருக்காங்கிறான். அவளுக்கு அதைத்தானே சொல்ல தெரியும். மூமெண்ட் இருக்கான்னு கேட்குறான். நம்ம எப்படியாவது போயிடணும்னு பார்க்குறோம், முடியலை. அப்போ நம்ம ஜனிக்கிற போது நம்ம தலை முதல்ல வெளியில் வருது தாயார் கர்ப்பத்திலேருந்து வரும்போது. அப்படி வரும்போது தலையில் அந்த காற்று பட்ட உடனே சட்டங்கிற வாயு பிடிச்சிக்கிறது. நம்மளை பிடிச்சின்ற உடனே எல்லாம் மறந்துவிடும். கண் பார்வை தெரியாது, ஓட முடியாது, நடக்க முடியாது, அந்த வாயு பிடிச்சிக்கிறதுனால. பார்த்தீங்களா, முதல்ல பிறக்கிறதுலேருந்தே நமக்கு வாயு ட்ரபிள் தான். அந்த நீ இன்னைக்கு சொல்கிறான் காற்று மண்டலத்தில் என்னவோ அடைச்சிருத்து, ஓசோன் கெட்டு போச்சுன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்போவுமே அப்படித்தான் மாறும். அந்த சட்டங்கிற வாயு பிடிச்சிக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு ஃபேடாக ஞாபகம் இருக்கு. நமக்கு அப்போ கண் பார்வை இல்லை, பேச்சு இல்லை, கீழே விழறோம். கீழே விழுந்த உடனே நம்மளை நர்ஸு பிடிக்கிறார். நர்ஸு பிடிச்ச உடனே நமக்கு தெரியறது, ஏன்னா 10 மாதமாக ஒத்தி வயத்தில் இருந்தோமே, அந்த ஸ்பர்சத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு உடனே கோபம் வருது, யாரோ பிடிக்கிறான்னு தெரியறது. இப்போ பேச்சு இல்லை, அதனால தான் அழறோம். ஏன் அழறோம்னா நமக்கு பேச்சு இல்லாததுனால. பேச்சு இருந்தே கண் தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நர்ஸு பிடிச்சான்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று யாரையும் பிடிக்க சொன்னாமோ இல்லை இல்லையா, நமக்கு அது இல்லை. அதனால தான் என்ன அர்த்தம், இந்த நர்ஸு நம்மளை பிடிச்சி நம்மளை சுத்தம் பண்ணிட்டு, நம்ம அம்மாவையும் சுத்தம் பண்ணிட்டு, பெட்டில் பாட்டி வாங்குறா, எல்லோரும் வாங்குறா, அழறோம். ஆனால் நம்ம தாயாரை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து அப்படி போட்டோன்னு நம்ம தாயார் அப்படி கையை வைக்கிறான், எல்லாம் நின்று போகிறோம், அழுகையில். ஏன்னா பழகினது. அப்போ நம்மளை பார்த்துக்கிறவா ஒருத்தர் இருக்கா அப்படின்னு ஒரு திட்டமான நம்பிக்கை. இதுதான் ஆழ்வார் சொன்னார். அந்த குழந்தை எப்படி தாயாரை நம்புறதோ அது மாதிரி பகவான் திருவடி எப்படி.
ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த எப்படி குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், இந்த தாயார்கிட்ட நம்ம பிரியம் வைக்கிறோமே எல்லாரும், அது ஆண் குழந்தையோ பொன் குழந்தையோ, தாயார்னா எல்லாருக்கும் பிரியம், தாயாருக்கும் நம்மள்கிட்ட பிரியம். நீங்கள் இந்த இந்த அந்த பிரியத்துக்கு ஈடு ஜெகத்திலேயே கிடையாது. அதனால தானே இப்போ தர்ம பத்தினின்னு ராமனுக்கு பாதுகைய மாத்தாங்கிறதுனால இருந்ததுனாலே பரதனோட வந்தது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், மாத்திரு சுபாவத்தை வளர்த்துக்கோங்கிறோம். மாத்திரு சுபாவம் வளர்த்துனா தான் எல்லாத்தையும் பிரியம் வரும். நமக்கு இவா வேண்டியப்பட்டவா வா வேண்டப்படாதவா சொல்ல மாட்டோம். தாயார் எப்படி இருக்கா, 4 குழந்தைய பெக்கிறா. பட்டினத்தார் சொன்னார், நாய்க்கு ஒரு சூல் உண்டோன்னு. 4 குழந்தைய பெற்றிருக்கு, அந்த நாய்க்குட்டி போட்டிருக்கு. 4 குட்டிகிட்டையும் தானே பிரியமாக இருக்கு. சொல்லு. அதே மாதிரி இந்த குழந்தையும் தாயார்கிட்ட தான் பிரியமாக இருக்கும். ஏதான் பெர்னாட் ஷான்னு ஒரு அறிஞர் தானே அவன் சொன்னான், பொம்மநாட்டியாக பிறக்கப்படாதுன்னா. ஏன்னா அவள் 10 மாதம் சுமந்து பிரசவ காலத்தில் கஷ்டப்படுற போது பார்த்தா பொம்மநாட்டியாக பிறக்கப்படாதுன்னு. ஆனால் குழந்தை பிறந்த உடனே அவன் சொல்கிறான், அந்த குழந்தை தாயார்கிட்ட இருக்கிற பிரியத்தை பார்க்குற போதும், தாயார் குழந்தைகிட்ட இருக்கிற பிரியத்தை பார்க்குற போதும் பொம்மநாட்டியாக பிறக்கணும்னா. இப்போ அவனோட அபிப்பிராயம் என்ன, கஷ்டப்படாமல் சௌக்கியத்தை அனுபவிக்கணுங்கிறான். அது எப்படி முடியும்? நீங்கள் நல்லா நம்ம குடும்பத்தில் இருக்கோம், ஆம்பளையாக பிறந்தவாள்லாம் பாருங்க. நீங்கள் ஒரு பொண்ணை வளர்க்குறோம், பையனை வளர்க்குறோம். அந்த பொண்ணுகிட்டையோ பையன்கிட்டையோ பிரியத்தை சம்பாதிக்கணும்னா எதையோட வாங்கி தர வேண்டியிருக்கு. இந்த அப்பாங்கிறவன் எதோ ஒன்று வாங்கி கொடுத்தால்தான் அது பிரியமாக இருக்கு அந்த குழந்தை. இந்த தாயாருக்கு அறிவு ஒன்றுமே வாங்கி தர மாட்டான், ஆனால் குழந்தை பிரியமாக இருக்கு தாயார். நீங்கள் நல்ல எல்லார் வீடும் போய் பார்த்துட்டு வா. கார்த்தால எழுந்ததுலேருந்து அந்த தாயார், பொன் குழந்தையோ புள்ள குழந்தையோ, சீக்கிரம் எழுந்துரு, குழி, யூனிஃபார்ம் போட்டுக்கோ, ஹோம்ஒர்க் பண்ணு, அதை எடுத்து வச்சுக்கோ, இதை எடுத்து வச்சுக்கோ. அவள் வள்ளுன்னு தான் விழுந்துட்டு இருப்பாள். அதை எடுத்து வை, இதை பண்ணு, அதை பண்ணு. ஆனால் அந்த குழந்தை தாயார்கிட்ட தான் பிரியமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதே அப்பா அப்படி இல்லை, 5 ஸ்டார் சாக்லேட்டு வாங்கினதுலேருந்து கொடுத்தா தான் பிரியமாக இருக்கும். புரியுறதோ? ஆமாம், அது தாயார்கிட்ட. ஏன்னா தாயார் எவ்வளவு சிரமப்படுத்தினாலும் தாயார் காலம் விடாது. எங்கெல்லாமோ குழந்தை போய் விளையாடும். பசிக்கிற போது நேரம் தாயார்கிட்ட தானே வருது. பாக்கி பேர் என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லட்டுமே, போகாது கிட்ட. ஆமாம், எப்போவே போகுது. நான் குழந்தை வளர்ந்த உடனே 3 வயசானோடனே அம்மாக்காரி அடிப்பா, நீ 6 கொடுத்தாலும் வாங்கிக்கப்படாது. அந்த குழந்தை கொடுக்குறேன்னு சொல்கிற வாட்டையே சொல்லுவேன், எங்கள் அம்மா கோச்சிப்பா, உங்கள்கிட்டலாம் வாங்கிட்டாங்க சொல்கிற பார்த்தீங்களா? அந்த குழந்தை எப்படி அந்த தாயார் சொல்கிறத கேட்கறது. அந்த ஏன்னா இன்னமும் இந்த விஞ்ஞானத்தில் என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் அந்த மாதாவுக்கீடு ஒரு வஸ்து நம்ம என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பொருளுக்கு பதிலாக இந்த பொருள், இதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர், இதுக்கு இந்த ஃபோனுக்கு பதிலாக அந்த ஃபோன், இதுக்கு பதிலாக ஏரோப்ளைன், என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டோம். வாகனத்தில் இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலான்னு. எங்கேயான மாதாவுக்கு பதிலாக நம்ம ஒரு வஸ்துன்னு யாராவது ஒரு விஞ்ஞானியோ மெஞ்ஞானியோ கண்டுபிடிச்சி நம்மள்கிட்ட கொடுத்தானா இன்னி வரைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கலியுகம் பிறந்த 5000 வருஷம் ஆயிடுச்சு. யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நம்ம ஏற்றுக்குவோமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம தாயார் கோடீஸ்வரியோ பிச்சைக்காரியோ கொச்சினே கிடையாது. அவன் எப்படியோ இருந்துட்டு போகிறான். ஆமாம், அவன் நகை போட்டுருந்துக்காளா, எதுவும் போட்டுக்கலையா, இதெல்லாம் கொச்சினே கிடையாது. மாத்தாட்ட தானே நமக்கு பிரியம் இருக்கு. கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்றுபால் சோர. அவன் என்ன சொல்றா, எரும மாட்டை எங்கேயோ கட்டி இருக்கா, எரும மாட்டை. ஆமாம், சரி இருக்கு. நினைத்து முலை வழியே. இங்கே எரும மாடை கட்டியிருக்கா, பசு மாடை அங்கே கட்டி, கண்ணுக்குட்டியை அங்கே கட்டியிருக்கா.
அதுக்கு பசிக்கும் பாலை சுரந்ததான் பால் கண்ணுக்குட்டி இருக்கிற இடம் வரைக்கும் போயிடுச்சான். நினைத்து முளை வழியே. இதைதான் சைவத்திலையும் மாணிக்கவாதியார் சொல்றார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாத பறிந்து. பகவானை சொல்ற போது தாயினும் பால் ஊட்டும்ங்கல. 8 மணிக்கு குழந்தைக்கு பசிக்கும்னு 7:30 கொடுத்துருவான் பால். புரியுதோ? அந்த காலத்தில் பாருங்கோ, குழந்தைய பெற்றவாள்லாம் பெரியவாள்லாம் கேட்பா, பால் கொடுத்தியான்னு கேட்க மாட்டான். பிரசவிச்சவள் எடுத்து விட்டியான்னு கேட்பான். ஏன்னா அதுக்கு பசி தெரியாமல் தூங்கின்னு இருக்கு. குழந்தைய எடுத்து மடியில் வச்சுக்கிண்டு ஸ்தன்யத்தை எடுத்து வைக்கிறான். அதுக்கு எங்கே குடிக்கிறதுன்னு கூட தெரியாது. ஆமாம், தண்ணியத்தை எடுத்து வைக்கிறாதான், எடுத்து விட்டியான்னு கேட்குறான். புரியுறதோ உங்களுக்கு? ஆமாம், அவளுக்கு 8 மணிக்கு பசிக்கும்னு. நம்ம அம்மா உடனே குழந்தை அழுதாலே என்ன பண்ணுவான், பசி உனக்கு சாப்பிடும்பா. அது வேற என்னத்துக்கோ அழும். உங்கள் தாயாரை பாருங்க, எத்தனை வயசானாலும் சரி, கலப்பா வரான் பையன், உனக்கு சீக்கிரம் சாப்பிடுங்க. அவளுக்கு அதுதான் சொல்ல தெரியும். ஆமாம், சாப்பிடு, எப்போ பார்த்தாலும் சாப்பிடு, தூங்கு, இதுதான் சொல்லுவேன். தெரியுமா உங்களுக்கு? தாயார்னாலே அதுதான் சொல்லுவான். ஆமாம், தாத்தா பேப்பரை படிச்சுன்னு இருப்பார், பேரன் போய் பேப்பரை கிழிச்சுருவான். உடனே தாத்தா அடிப்பார், ஓடி போகும் அம்மா இருக்கிற இடத்துக்கு. யார் அடிச்ச? அந்த தாத்தா அடிச்சுருக்க. உடனே குழந்தைய தூக்கின்னு வந்து, ஏன் குழந்தைய அடிச்சேள்? பார் பேப்பரை கிழிச்சு கொடுத்து போனால் போடுது, பக்கத்தில் திண்ணையில் சும்மா இருக்குது பேப்பரை, அதை எடுத்து படிங்கோம்பா. ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் இந்த அம்மாக்காரி அவ பாட்டி குழந்தை கையில் ஜெபமாலை எடுத்து ஜெபம் பண்ணுவான். அவள் மடியாக குளிச்சு விட்டு எல்லாம் பண்ணுவான். இந்த குழந்தை அது இன்னும் மடியே ஆலை, குளிக்கலை, சத்தக்கா பச்சக்கா எங்கே போயிட்டு வரும். பாட்டி ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு இப்படி பார்க்கும். தானும் பண்ணுறேன்னு சொல்லி பாட்டி கையில் இருக்கிற ஜெபமாலை இழுத்துடும். பாட்டி ஓங்கி அடிப்பான். இப்போ பாட்டி அடித்த உடனே அம்மாட்ட அழுவும். அம்மா வந்து கத்துவோம். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவள் அப்பா ஆஃபீஸ் ஃபைல்லாம் எடுத்துன்னு வந்து மேஜையில் வச்சு எல்லாம் பார்ப்பார். இப்போ குழந்தை அப்படியே ஏறி ஸ்டூலில் ஏறி மேஜையில் உட்காந்து இப்படி பார்க்கும் அப்பாவை. நான் எழுதுறேன் அப்படிங்கும். பக்கத்தில் இருந்த இங்கு பாட்டில் தட்டி விட்டுரும். அப்பா கோவம் வந்துடும், ஓங்கி வைப்பார். இப்போ அம்மாக்காரியாட்ட அழுதுன்னு போனோன்னா அம்மா குழந்தைய தூக்கின்னு வருவா. ஏன் குழந்தைய அடிச்சு எழுதப்பார், ஆஃபீஸ் ஃபைலில் என்ன பண்ணிட்டார்? உங்களை யார் இந்த ஆஃபீஸ் இழவெல்லாம் இங்கே இருக்க சொல்கிறேன்? குழந்தை என்ன அப்படித்தான் இருக்கும் அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு இந்த குழந்தை நேராக சமயக்கட்டுக்கு போகும். அம்மா அங்கே தக்காளியை நறுக்கி வச்சுருப்பா, கத்திரிக்காய் எதையோ நறுக்கி வச்சுருப்பா. அதை எடுத்து இந்த பக்கத்தில் இந்த ஜனம் வச்சுருப்பா பக்கெட்டில், அதில் போட்டுரும். அதில் உத்தராத்தில் குழந்தை என்ன பண்ணுது, இப்போது லேட்டஸ்ட்டு, இப்போ இனிமேல் தக்காளிலாம் சொல்லக்கூடாது, இப்போ லேட்டஸ்ட்டு என்னடான்னா, நீ என்ன குளிங்கிற, இந்த ஃபோன் குளிக்கவே இல்லைன்னு செல்ஃபோனை தண்ணியில் போட்டு. ஆமாம், அதனால் அந்த அம்மாக்காரி இப்போ என்ன பண்ணா, இந்த தக்காளி எடுத்து போட்டோடனே அவள் இப்போ குழந்தை கையை பிடிச்சி இப்போ தான் என்கொயரி பண்ணுறா. அன்றைக்கி பிடிச்சா தாத்தா பேப்பரை கிழிச்ச பாருங்க, என்றைக்கோ நடந்ததுக்கு பார்த்தியா, அன்றைக்கி இப்படி தான் பாட்டிகிட்ட வம்பு பண்ணேன், இப்படி சும்மாவே இருக்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு ஊங்கி ஒன்று வைக்கிறான். வச்ச உடனே இந்த திண்ணையில் இருக்கிற தாத்தா பாட்டி அவள் அப்பா எல்லாரும் ஓடி வரா. அம்மா கோபமாக இருக்கா, எங்கிட்ட வான்னு. அவள்லாம் அடித்த போது அம்மாக்காரி கூப்பிடல, ஆனால் அம்மாவை தேடிட்டு வந்தது. இப்போ இவன் அடித்த உடனே எல்லாரும் வரா. எல்லாரும் வந்து எங்கிட்ட வந்துரு, அம்மா கோபமாக இருக்கா அப்படிங்கிறா. அந்த எல்லாரும் அடிக்கிற போது தாயாரை தேடின்னு வந்த குழந்தை இந்த தாயார் அடிக்கிற போது பாட்டிகிட்டையோ தாத்தாட்டையோ அப்பாட்டையோ கூட போல. இந்த குழந்தை என்ன பண்ணுமா, தாயாரோட புடவை தலைப்பை பிடிச்சிக்கிண்டு இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு அழுமாம். அந்த அம்மா தூக்கி எறிவா, நீ இனிமேல் இந்த அம்மானு கூப்பிடாது போ அப்படின்னு விசிறுவலாம். அந்த பக்கம் திருப்பி ஓடி வந்து தாயார் திருவடியை கட்டிக்கிட்டு என்னை தூக்கிக்கோ அப்படின்னு அழுமாம். ஆழ்வார் சொல்றார், இந்த தாய் அகற்றிடினும் தூக்கி வீசி எறிந்தாலும் அவள் கதியே, அவள் திருவடியே கதின்னு இருக்கிற தாயார் மாதிரி வித்துவ கோட்டில் இருக்கிற எம்பெருமானே, நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் உன் திருவடியை நான் விடமாட்டேன் ஆழ்வார்கள் இருந்தது. இந்த தாய் அகற்றிடு.
அவள் நினைவே அழுதும், அவளோட நினைவே எங்கே அழக்கூடிய குழந்தை பாருங்க. பெத்தவன் தூக்கி எறிஞ்சாலும் அந்த தாயார் திருவடியை விடா. அது மாதிரி நம்ம பகவான் திருவடியை விடப்படாது. 100 பாசுரத்தில் சொல்றார், டாக்டர் கத்திய வச்சு நறுக்கிறான், ஆமா ஆபரேஷன் பண்றான். நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், என்ன உங்களை பார்த்து நாளாச்சு, இல்லை எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. அப்படியா, இப்போ தேவலாமோ? என்ன தேவலாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆபரேஷன் பண்ணிட்டவன் சொல்றார், இந்த ஆஸ்பத்திரியில் தான் பண்ணிட்டேன், இந்த டாக்டர்கிட்ட கைராசி, நான் இன்னைக்கு தெம்பா இருக்கேன்னா இந்த அவரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாதோ. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது வந்தா இவற்றை போங்க. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டு அம்மானி. உன் திருவடி, அந்த பிரேம எப்படி ஒரு நோயாளி வச்சிருந்தானோ மருத்துவன்ட்ட, அது மாதிரி நான் உங்ககிட்ட வச்சிருக்கேன். சரி, அப்போ நாம ஏன் தாயாற்ற வச்சிருக்கோம்? நம்ம இந்த பூமியில நோயாளியா பிறந்திருக்கோம், ஆதரவில்லாமல். ஆதுரஸ்ய கிம்னு மித்திரம்னு கேட்டா நோயாளி, நம்ம எல்லாருமே நோயாளி. அப்போ இந்த பகவானிடத்துல திருவடியை விடப்படாது. பாருங்க, இவ்வளவு பேர் படுத்தின பாடு, மருதாழ்வானை நிந்திச்சது பகவானோட திருவடியை பிடிச்ச ஒண்ணுதானே போச்சு. இந்த திருவடியை வச்சு திருமஞ்சனம் பண்றார். இந்த திருவடிக்கு அவ்வளவு மகத்துவமா? ஆமாம், எவ்வளவு மகத்துவம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பின்னால வரும், இருந்தாலும் இப்போ வியாக்கியானத்துக்காக சொல்றேன். அந்த ராமர் என்ன பண்ணார், சேது பந்தனம் பண்ண போறார். சமுத்திரராஜன் வழி விடல. சமுத்திரராஜன் வழி விடல. பிள்ளையாம்பையும் வளைச்சு சமுத்திரராஜனை கொண்டு விடுறேன்னு பாடம் போட போனார். போனா சமுத்திரராஜன் வந்து காலை பிடிச்சான். காலை பிடிச்ச போது சொல்றான், உன் பானம் என்னை கொல்லாதுன்னா. உன்னே வானரம்லாம் அசந்து போச்சு. ரொம்ப சத்தம் போட்டு சொல்லாதே, ராவணன் காதில் விழுந்துட போகிறது. ஸோ ராமர் சும்மா வெத்து துப்பாக்கி தான் வச்சிருக்காரு. ராமரே கேட்டார், ஏன் கொல்லாது அப்படின்னு. அங்கே நந்தியம்பதியில் பரதாழ்வான், எம்பெருமானே உன்னோட திருவடியை சிம்மாசனத்தில் வச்சு தினம் பூஜை பண்ணுறார், திருவாராதனம் பண்ணுறார். அவர் திருமஞ்சனம் பண்ண தீர்த்தம் சரையு நதியில் கலந்து அது இங்கே சமுத்திரத்துக்கு வருது. தினந்தோறும் உன்னோட திருவடி தீர்த்தத்தை நான் ஆச்சமனம் பண்ணும்போது உன் பானம் கொல்லுமான்னு கேட்டுறேங்க. அதுதான் பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் வாங்குறோம். தீர்த்தம் என்ன, பெருமாள் திருவடி பட்டு வருது, சடாரி வச்சுக்கிறோம். பார்த்தோம், அதுதான் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், சைவத்தில் வியாக்கியானம் சொன்னால் திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் விபூதியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு சம்பிரதாயத்தில் ஒன்று சொல்லியிருக்கா. வைஷ்ணவத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெருமாளுடைய கோயிலுக்கு போ, தீர்த்தம் ஜடாரி வாங்கி. ஆமாம், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒருத்தர் சொன்னார், பெருமாள் கோயிலுக்கு போனால் உடனே தரமாட்டேங்கிறாள். ஆமாம், வசதி உடனே கிடைக்காது. வசதி எப்படி கிடைக்கும்? நீ போனவுடனே கோஷ்டி ஆணும்பா, அப்புறம் தான் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். இல்லைன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கோயிலில் எத்தனை மணிக்கு இருந்து. ஆமாம், பொறுமை. ஏன்னா நமக்கு வசதியானது வேணும்னா பொறுமையாக தானே இருக்கணும். பிளேனில் டிக்கெட்டு வாங்குகிறோம். பிளேனில் டிக்கெட்டு வாங்கினா ஏர்போர்ட்டுக்கு 2 மணி நேரம் முன்னால் வாங்குகிறோம் வெளிநாடு போகணும்னா. சரி, அதுக்கப்புறம் உள்ளூரில் போனால் 1 மணி நேரமாக முன்னால் வாங்குகிறான். போகிறோம், முன்னால் போய் உட்காந்துருக்கோம். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறான், 10 மணிக்கு கிளம்புற பிளேன் 11க்கு தான் கிளம்புறோம். உடனே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டா போகிறோம். பொறுமையாக உட்காந்துருக்கோம். ஆமாம், பொறுமையாக தானே இருக்கணும். அது மாதிரி பகவானோட தீர்த்தத்தையும் சடாரிக்கும் வாங்கிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கணும். நமக்கு இந்த கோவிலுக்கு போனால் தான் பொறுமையே இருக்க மாட்டேங்கிறது. ஆமாம், சிக்னலில் பொறுமையாக நிற்கிறான். சிக்னலில் பொறுமையாக நிற்கிறான். கோவிலுக்கு வந்தால் தான் எப்போ திருமஞ்சனம் ஆகும், எத்தனை மணிக்கு முடியும். அவா சொல்லுவா, இன்னும் 1 மணி நேரம். 1 மணி நேரமா? உட்கார 1 மணி நேரம். ரயில்வே கேட்டு போட்டால் 1/4 மணி நேரம் ஆகுது.
அங்கே உட்காண்டே இருக்கும். ட்ரெயின் போனால் தான் கேட்டு எடுப்பான். ட்ரெயின் போகலன்னு எடுப்பேன்னா பொறுமையாக தானே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, சிந்திக்கணும். சரி, இப்போ அடுத்த வியாக்கியானத்துக்கு போகிறேன். சார், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை குடிச்சாலும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் சொல்கிறேள். நாம பாவம் பண்ணுறதுனால கஷ்டம் வருதுங்கிறேள். இப்போ இதுக்கு புரியலையே சார். கஷ்டத்தை பகவான் கொடுக்குறானா இல்லை நம்ம பாவம் பண்ணதுனால வருதா? இப்போ நம்ம எப்போ பாவம் பண்ணோம்? முதல்ல நம்மளை படைச்சாரோ இல்லையோ? முதல்ல நம்மளை படைக்கிற போது எப்படி படைச்சார்? ஆமாம், நன்னா தான் படைச்சார். நம்ம அதுக்கப்புறம் தானே நம்ம தப்பு பண்ணோம், நம்ம பாவம் பண்ணிவிட்டோம். புரியுதோ? இந்த உலகத்தையே படைச்சான். அதுதான் முதல் பாட்டு பாலகாண்டத்தில் சொன்னேன். அன்னவர்க்கே சரண் நாங்களே. நமக்கு இன்பு துன்பு எல்லாத்தையும் வச்சிருக்கான். அப்போ பகவான் நம்மளை படைக்கிற போது நம்ம தப்பு பண்ணலை, நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் தப்பு பண்ணுறோம். அப்போ ஒருத்தன் கேட்குறான், 30 கோடி ஜனங்களுக்கும் பொது உடைமை சங்கம்னா 30 கோடி. அப்போ பாரதியார் காலத்தில் இப்போ 120 கோடி ஆச்சே சார், இது எப்படி சார்? ஆத்மா அழியாதுங்கிற. அப்போ 30 கோடி தானே அப்படியே இருக்கணும், எப்படி 120 கோடி ஆச்சு? அப்படின்னு ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் ஒருத்தர் கேட்டார் என்ன ஒரு ஊரில். நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு. சொல்கிறேன்னு என்னென்ன ஆத்மா அழியாது அப்படின்னு தான் சொன்னோம். நீ அதை புரிஞ்சுக்கணும். மனுஷனோட ஆத்மா மட்டும் அழியாதுன்னா சொன்னா என்ன சாமி சொல்கிறீங்க? என்ன ஆடு மாடு கோழி மீன் எல்லா ஜந்துலையும் ஆத்மா தானே இருக்கு. ஆமாம் சாமி, அந்த ஆத்மாவெல்லாம் ப்ரமோட் பண்ணி மனுஷன் ஆக்கியிருக்கான். புரியுறதோ? அதில் நீயும் ஒத்தன் அப்படின்னு. என்ன சாமி, நான் போன ஜென்மாவில் அப்போ என்னவா இருந்தேன் எனக்கு என்ன தெரியும்? நீ ஆடாக இருந்திருப்ப, நாயாக இருந்திருப்ப, இல்லைங்க பன்னியாக இருந்திருப்ப. என்ன சாமி இப்படி குண்டை தூக்கி போடுறேன்னா? இதுதான் பற்றியா பகவான் நமக்கு சட்டம்ங்கிற வாயு பிடிச்சிக்கிறது. நம்ம எல்லாம் மறக்கிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ மறந்தது எவ்வளோ நல்லது பார்த்தியோ. போன ஜென்மாவில் நம்ம நாயாக இருந்திருந்தோன்னு வச்சுக்கோ. புரியுறதோ? ஏற்கனவே கோபத்தில் நாயேன்னு திட்டுறா. இப்போ ஒரிஜினலாகவே ஒருத்தன் நாயாக இருந்தான், தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நாய் எங்கே அப்படின்பா. புரியுறதோ? இப்போ நமக்கு அது தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ தேவலாம்பர். பகவானோட கிருபையில பகவான் எவ்வளவு கெட்டிக்காரன்னு தெரிஞ்சுக்கோ. பகவான் ரொம்ப பேர் தெரியும், அவன் என்ன சார் கெட்டிக்காரன்? அவன் கெட்டிக்காரன். நமக்கு தலையில எழுதினா தலையெழுத்துனோம், இதை தெரியாமலே வச்சிருக்கோம். இதனால் தேதி இத்தனை மணிக்கு இது நடக்கும்னு தெரியாது, ஆனால் நடந்துட்டு நமக்கு எப்போ தெரியுது? நடக்கிற போது தெரியுது. நம்ம சார் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் தலையெழுத்தே தெரியல? தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுறாங்க. இப்போ தலையெழுத்து தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு பிராணம் போகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இது பயந்துட்டே இருப்பான் வருஷம் வர. ஆமாம், இது 2019 உசுறு போயிடும் அப்படிம்பான். இப்போ பயம் வந்துடும், மிருத்யு பயம். அது தெரியாமல் இருக்கு. அதில் இன்னொரு கட்டம், தலையெழுத்து தெரிஞ்சா பேங்கில் லோன் தர மாட்டேன். நம்ம போய் லோனுக்கு அப்ளிகேஷன் போட்டோன்னு வச்சுக்கோங்க, தலையை காட்டுமா மேனேஜர். 2021 பிராணம் போகும்னா உங்களுக்கு லோன் கிடையாது சார், 21 உசுறு போயிடுமா. இப்போ நம்ம எத்தனை பேர் தெரியாமல் லோனையும் வாங்கி வச்சுட்டு போயிடுறோம் பாரு. பத்தியோ? இதெல்லாம் எவ்வளவு நமக்கு பகவான் எவ்வளவு நல்லவன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் எல்லாரும் இப்போ கார்லாம் எழுதி வச்சிருக்காங்க, காட் இஸ் கிரேட். ஏன் எழுதி வச்சிருக்காங்க? எல்லாரும் புரிஞ்சுன்னு இருக்காங்க. இப்போ தான் கடவுள் மிகப்பெரியவன். யார் சொன்னார் பெரியவன்? இவனா பூச்சா? சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் பெரியவனை மாயவனை. பெரியவன் அவன் யாரு? கரியவன். அவன் பெரியவன், கரியவன். அருணகிரிநாதர் சொன்னார் வாமனாவதாரத்தை திருப்புகழ்ல, அளவில் சிறியவன், அளவில் சிறியவன், அளவிட அரியவன். அவனை நீ அளக்க முடியாது, ஆனா அவன் தான் அளவிட அரியவன், அளவில் சிறியவன். அவன் உலகத்தை மட்டும் அளக்கல, நமக்கு தினம் அளக்கிறான். புரியுது? நம்ம பெரியவன்லாம் சொல்றாள் பகவான் தான் படி அளக்கிறான், அவன் தான் நமக்கே அளக்கிறான். நம்ம எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், நமக்கு தான் பகவானை உணர முடியலை.
அதுதான் நம்மாழ்வார் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பகவான உணர். நீ எவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்தாலும் என்ன, நான் கஷ்டப்பட்டான்னு அர்த்தம். அதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பகவான் தரமாட்டான். கஷ்டத்தை போக்குறவன் எப்படி கஷ்டத்தை கொடுப்பான்? நாம கஷ்டத்தை பண்ணிடுறோம். வாத்தியார் பாடம் நடத்துறார், பையன் புரிஞ்சுக்காம தப்பு தப்பா போடுறான். வாத்தியார் தானே திருத்துறார். எத்தனை தடவை தப்பா போட்டாலும் திருத்துறாரு இல்லையோ. நீ தப்பா போட்டுவிட்ட, இனிமேல் சொல்லித்தரார். மார்ச் மாதம் பரீட்சை வருது, பி கேர்ஃபுல், தயாராரு சொல்லித்தராரு. நீ தப்பு பண்ணுறேன்னு அப்பவுமே என்ன பண்ணுறாரு பாருங்க. ஃபெயிலாக போயிட்டான். மார்ச் மாதம் நம்ம சிஸ்டம் கொண்டு வந்திருக்கான். புதுசு இல்லை, ஏற்கனவே இருக்குது. இப்போவே எழுதி விடலாம். ஜூன் மாதம் எழுதி மேல் கிளாஸுக்கு போகலாங்க. புரியுறதோ? அப்போவே அதுதான் ஆழ்வார் சொல்லி கொடுத்தார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்து. புரியுறதா உனக்கு? எல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கா. எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. பகவான் எல்லாம் வச்சிருக்கான். அதுதான் நம்ம அந்த பாசுரத்துக்கு போறேன். உலகம் பூரா படைச்சுட்டு நம்மளை படைச்சான். என்ன ஆதிப்பிரான் நிற்க மற்றோர் தெய்வம் நாடிதிரேன்னர் நம்மாழ்வார். எல்லாத்தையும் படைச்சுட்டான், நம்மளையும் படைச்சான். எதுக்குமே கவலைப்படாதே. அவனோட திருவடி எப்படி? கடவுள். அவன் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற போது ஹிந்தியில் ஒரு பாடம் படித்தோம். வழிப்போக்கன் அப்படிங்கிற முடியும். ஹிந்தியில் சொல்லுவான் முசாஃபிர் அப்படி. வழிப்போக்கன். அவன் ஊர் விட்டு ஊர் போகிறான். காட்டு பாதை வந்துருச்சு, பெரிய வனம். அவன் கையில் கட்டின்னு போனதை சாப்பிட்றான். பெரிய மரம், விருட்சம், மாமரம். நிறைய மாங்காய் மாம்பழமாக காய்ச்சி தொங்கிறது, வாசனை. அந்த மாம்பழம் கூட ஒன்று பறித்து சாப்பிட்டான். சாப்பிட்டா ஆனந்தமாக சாப்பிட்டான். சாப்பிட்றப்போ கீழே உட்காந்து தூங்கலாங்கிறப்போ பார்த்தா பூசணி கொடி படர்ந்து இருக்கு. பூசணிக்காய் எவ்வளோ பெருசு, ஒன்று காய்ச்சிருக்கு. இப்படி பூசணிக்காயை பார்த்தா அப்பா எவ்வளவு பெருசா நல்லா இருக்கு. மேலும் பார்த்தா மாங்காய். இந்த கடவுளை போய் கட்டிக்காரங்கிறான். இவ்வளோ பெரிய மரத்துக்கு போய் இத்தினூண்டு காய் வச்சிருக்கான். இந்த இத்தினூண்டு கொடிக்கு போய் இவ்வளோ பெரிய காயை வச்சிருக்கான். இந்த கடவுள் ஒரு முட்டாப்பாய அப்படின்னா திட்டிவிட்டு தூங்குறான். நல்லா தூங்குறான் மரத்தடியில். திடீர்னு ஒரு காற்று இப்போ அடித்தது. இது மாதிரி ஒரு காற்று அடித்தது, வேகமாக காற்று அடித்தது. அடித்த போது இந்த மரத்தில் இருந்த மாம்பழம் பொட்டுன்னு விழுந்தது. ஒரு காய் இவன் தலையில் அப்படி விழுந்து தெரிச்சது பாருங்கோ. அப்போ கிழிஞ்சி, தோல் கிழிஞ்சி ரத்தம் கொட்டிச்சு. உடனே சரி பண்ணிட்டு உடனே விழுந்து சேவிச்சான் அங்கேயே பகவான். நீ ரொம்ப கட்டிக்காரன் அப்படின்னு. இவன் நினைச்சபடி இந்த பூசணிக்கு அங்கே இருந்துருந்துன்னு வச்சுக்கோ, இவன் கதை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமோ? நாம நினைச்சுட்டு இருக்கோம் எதுல எப்படி. நமக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் டெத் இருக்கு. நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னால எல்லாரும் இருந்திருக்கா, உலகம் இருந்தது. நாம இன்னைக்கு பிறந்துட்டு இந்த உலகம் இப்படி இருக்கு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோமே. அப்போ நமக்கு இந்த உலகத்தை படைச்ச கருணாமூர்த்தி அவன் எல்லாத்தையும் வச்சுட்டு தானே சார் படைச்சிருக்கான். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நமக்கு இதில் வேடிக்கை என்ன தெரியுமோ, எல்லாத்தையும் படைச்சிருக்கான். நீ ஒத்தனை உனக்கு நீ ஆறையாவது ஒத்தனை நீ இந்த உத்தியோகம் பாரு, இந்த வியாபாரம் பண்ணு, இதைப்படி அப்படின்னு கட்டாயப்படுத்தி சார்ட் விட்டு அனுப்பிச்சிருக்கானோ. நமக்கு தலையெழுத்துங்கிறோம். இந்த சார்ட்டில் நீ உனக்கு இத்தனை வயசு இது படிப்ப, இந்த ஸ்கூலில் படி, இந்த காலேஜில் படி, இந்த சப்ஜெக்டை படி அப்படின்னு எங்கேயானு எழுதியிருக்கானோ. எல்லாத்தையும் உன் பொறுப்பில் விட்டுட்டான். ஆமாம், அவன் பொறுப்பே எடுத்துக்கல. கடவுளா எதையுமே கடவுள், ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். ஆனால் நல்லதை நீ தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கு தான் ரொம்ப என்ன சொன்னான், காட் கிவ்ஸ் அஸ் ரிலேட்டிவ்ஸ். சொந்தக்காரரை கொடுத்துட்டு தான் நம்மளை படைச்சான். தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என்னென்ன we can choose our friends. அதை ஒம்பொருப்புல விட்டான். அதுதான் சொன்ன மனைவியே ஃப்ரெண்டுன்னா. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, பொண்டாட்டி நல்லவள வரல பொல்லாதவன்னா நீ தேர்ந்தெடுக்கிற சரியான அர்த்தம். புரிஞ்சு? நீ கடவுளை குறை சொல்ல முடியாது. புரியுது? காடு அவன் சொல்கிறான், ஆமாம் நீ ஆம்படையான் சரியா இல்லைன்னா நீ உன் ஃப்ரெண்டு சொன்ன பற்றியா நீ சரியா தேர்ந்தெடுக்கலாம். அவன் நமக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சவன்லாம் நன்னா தான் இருக்கான், நன்னா தான் கொடுத்தான். இதுதான் உங்கள் அம்மா அப்பா. நமக்கு ஏற்கனவே அம்மா அப்பா படைச்சுவிட்டு நம்மளை படைச்சான் பாரு.
நமக்கு நல்ல வாழைத்தானே படைச்சிருக்கான். எங்க நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும். நம்ம குறை சொல்லணும்னு சொல்லுவோம். நம்ம அப்பா அப்படி வளர்த்துருக்கலாம், இப்படி வளர்த்துருக்கலாம், இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கலாம், அந்த காலேஜ், அதெல்லாம் குவாலிஃபிகேஷனோட சேர்த்து கிடையாது. பண்ணியிருக்கலாம், வச்சிருக்கலாம், அதெல்லாம் நம்ம அவன் சூழ்நிலைக்கு வாழறான். நம்ம இன்னைக்கு இருக்கிற வயதான வாழை குறை சொல்கிறோம். அந்த காலத்திலே இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், வசதி இருக்கணுமே. நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு போயிடுவோம். 50 வருஷம் கட்டி இன்னும் என்னவோ முன்னேறுவோம். அவன் நம்மளை குறை சொல்லுவோம். புரியுறதோ? நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம் நமக்கு. அதனால நீ இன்னொருத்தர குறையே சொல்லாத, எல்லாத்துலேயும் தெய்வத்தை பாரு. நல்லா கவனிங்க. இப்போ எதுக்கு பரதன்ட்ட திருப்பி வரேன்? தசரத சக்கரவர்த்தி நல்ல அப்பா. திட்டினானா? திட்டலை. தன்னை திட்டின அப்பாவை திட்டலை. தனக்கு எல்லாத்தையும் கஷ்டத்தை உண்டு பண்ண தாயாரை நிந்திக்கலை, கௌசலையை நிந்திக்கலை, லட்சுமணனை நிந்திக்கலை, குகப்பெருமான் நிந்திக்கலை, ஒத்திரி நிந்திக்கலை. பகவான் திருவடியே கதின்னு வந்தா. இதைத்தான் இங்கே வள்ளுவர் திருக்குறளை சொல்றார். உன்னுடைய கவலை போக வேண்டுமா, பகவான் திருவடியை பிடி. anxiety of mind cannot be removed except from those who are united to the feet of him who is incomparable. தனக்கு ஓமை இல்லாதான் incomparable. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நம்முடைய கவலை. இதைத்தான் அவர் நாராயண தீர்த்தர் பாடுறார். ஸ்ரீவத்சாங்கீத ஸ்ரீ கௌஸ்துபதர பாவக பயகர பாகி முகுந்தா கோவர்தன கிரிதாரி கோவிந்த கோகுல பாலக பரமானந்தா கோவர்தன கிரிதாரி.